மகளே நைனா ஏமா உனக்கு என்னமா குறை? நைனா ஏமா என்ன பெத்து வளர்த்து அன்புக்கு ஆசைக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு எனக்கு எதனா குறை வச்சியா? உனக்கு என்ன குறை உண்டோ? என்னைக்கு இந்த என் வீட்டுல நீ பிறந்தியோ என்னைக்கு நீ ஜனனமானியோ அன்னைக்கே எந்த குறைவே கிடையாது. ஆமா நைனா உனக்கு என்ன குறை உண்டா? எனக்கு எந்த குறை இல்ல. உனக்கு என்ன சூத்துக்கு என்ன இல்லையா, தலைக்கு துணி இல்லையா, மூக்கு தோடு இல்லையா, காதுக்கு மூக்கு இல்லையா, உனக்கு என்ன உனக்கு என்ன காலுக்கு வாட்சி இல்லையா, கைக்கு செருப்பு இல்லையா, உனக்கு என்ன குறை உண்டா? செருப்பு வாங்கி கையில கோப்பாங்க. உனக்கு என்ன குறை என்ன இருக்குதா? நைனா எனக்கு எந்த குறை இல்ல நைனா. எனக்கு காலேஜ் படிக்க வச்சேன். என் பொண்ணுக்கு அந்த மாதிரி அப்படியே எந்த குறை இல்லாத இருக்கோ எனக்கு. நைனா என்ன நைனா பள்ளி சத்தம் கேக்குது பின்னாடி? நைனா சொல்லுமா. நான் காலேஜ் போனோம் எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க நைனா. காலேஜ் போனா ஜோடி ஜோடியா போறாங்கன்னா இந்த 2024 பிறந்துச்சு. போய் பொண்ணு கேட்கும் போது நான் எத்தனை டிகிரி வேணாலும் நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கறாங்க. கல்யாணம் பண்ணி வர்றாங்க, காலேஜ் சேர்க்கறாங்க, இட்டு வந்து விடுறாங்க, இட்டு போறாங்க. நீ நான் படிக்கிற காலேஜ்ல எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாத பொண்ணு நைனா. ஆனா நான் பாக்க ஏதோ 2 வண்டி புதுசா வண்டி விடுறாங்களே, இந்த பூலட் வண்டி, அந்த வண்டியில ஜோடி ஜோடியா போறாங்க நைனா. ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணி வேணா. கல்யாணம் பண்ணி வேணா. நீ எப்படியும் இந்த மாசம் பள்ளியிடம் படிப்பு முடிப்ப, காலேஜ் முடிப்ப. நான் எப்படியும் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிருந்தோம். நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. 6 to 10. கவர்மெண்ட் வேலைக்கு போனா கூட 8 மணி நேரம் டியூட்டி. ஆமா 8 மணி நேரம் டியூட்டி. ஆனா அது 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். 4 மணி நேரத்துல 4000 சம்பளமா? என்ன வேலை செய்யறாரு? நம்ம மடப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பாரு, பிச்சை அடிக்கிறாரா? அந்த மாதிரி மாப்பிள்ள பாப்பனா அப்படியே மேல பிடிப்பா. அப்படியே ரிட்டா ஓட்டுறாரா? ஆமா. எனக்கு அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். அறிவான மாப்பிள்ள ஒரே பீடி சிகரெட் தண்ணி லொட்டு லொசுக்கு பாக்கு ஒண்ணு போட மாட்டார். ஒண்ணு மாதிரி எந்த பழக்கம் இல்லையா? என்ன மாதிரி ஒரே பழக்கம் கிடையாது. எனக்கு அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவ் பூரா காத்தடிப்பான், ஒத்துக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவ் பூரா காத்தடிப்பான், ஒத்துக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா ரிச்சா ஓடினே போவான். ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். அந்த வீலை கட்டி அந்த டீப் பஞ்சர் ஓட்டுவான். திரும்ப அந்த வீலை ஜாயின் பண்ணிட்டு அந்த டயருக்கு எப்படி காத்து அடிக்கிறானோ அது போல ராத்திரி வந்து எண்ணெய் அடிப்பானா. மாப்பிள்ள எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ள வேணாவா? சரி விடு, அந்த மாப்பிள்ள விடு. ஆனா அருமையான மாப்பிள்ள கண்டுபிடிச்சு. இன்னொரு மாப்பிள்ளையா? அவரு என்ன வேலை செய்யறாரு? வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 4 மாசம் வீடு ரிட்டர்ன் வர. வீட்டுக்கு வரது 4 மாசம் ஆகுமா? ஆமா. என்ன வேலை செய்ய? இந்த 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். எப்பா? ஆனா சாதாரணமான ஆளு கிடையாது. லாரி டிரைவரா? ஆனா ஆமா கடலூர், பண்ருட்டி, திருக்கோளூர், மடப்பட்டி, திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், கோவா, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவரா? எனக்கு அந்த மாப்பிள்ள வேணாம். ஏன் அந்த மாப்பிள்ள வேணான்ற? நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவ் பூரா ஆறடிப்பா, ஒத்துக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவரா நான் கட்டிக்க மாட்டேன், சித்தப்பா கட்டிக்க மாட்டேன், அவன் ராவ் பூரா ஆறடிப்பா, ஒத்துக்க மாட்டேன்.
நடிப்பான். அவ கண்ணூர் பண்ருட்டி மடப்புட்டி சேவல திருக்கோளூர் திருவண்ணாமலை ஹைதராபாத் குஜராத் போவான். பைபாஸ்ல ஆளே வரமாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆறுன்னு இருக்கும். அது எப்படி அது போல ராத்திரி வந்து என்ன ஆயிடுவானா எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாம். அந்த மாப்பிள்ளை வேணாம் 6 லட்சம் 8 லட்சம் செலவு பண்றோம் சும்மா விடுவோம். எனக்கு மாப்பிள்ளை வேணாம். சரி அந்த மாப்பிள்ளை 2 மாப்பிள்ளை நீ நேரம் பாத்தியா? பாக்கல. ஆனா இங்க ஒரு மாப்பிள்ளை உண்டு. இங்க ஒரு மாப்பிள்ளையா? அவன் ராவு பூரா கஷ்டவாளி. இந்த ரத்தம் வேர்வையா போகும். ஆனா ஒரு நைட்டுக்கு 3000 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு 3000 சம்பளமா? ஆமா. என்ன வேலை செய்யறாங்க? அத பாரு கோரடி மிருதங்க சக்கரவர்த்தி. ஏமா மதுரை வரது எப்பமா பார்த்த கோவத்தா? ஏன் மிரண்டு வர்ற? நீ என்னைக்குமா பார்த்த? மிரண்டு போகிறாயா? வேணாம். என்ன கட்டிக்கிறியா? ஐயோ ஆண்டாப்பா வாயே உடன்றாடி. நல்ல பேச்சு பேச மாட்டேன். மாப்பிள்ளை வேணவா? நம்ம தலக்கார மாமனா கட்டிக்க மாட்டேன். அப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு குத்துறான். வேணாம். நீ பயப்படாத சொல்லுமா. பயப்படாத. ஆமா இட்லி வந்துச்சா வேலை தட்டி பாக்குறேன். இட்லி கொண்டானா இது? இந்த மாப்பிள்ளை வேணாம். இந்த மாப்பிள்ளை வேணவா? ஐயோ அவன் ராத்திரி ஒரு மத்தாட்ட அடிக்கிறான். நிக்க வச்சு அடிக்கிறான். அப்புறம் படுக்க வச்சு குத்துறான். அப்புறம் அவன் கண்டபடி பேராயிரம். அது போல ராத்திரி நீ எப்படி வச்சு குத்துவான் எனக்கு தெரியாது. நைனா எப்படி பேராயிரம் தெரியாது. இந்த மாப்பிள்ளை வேணாம். இந்த மாப்பிள்ளை வேணவா? நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். இந்த ஊர்ல? ஆமா. இந்த மருதூர்ல பாத்துக்கிறேன். இந்த மருதூர் கிராமத்துல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். ஐயோ ஆனா நல்ல மக்கள் தான் கேட்க வந்தா விழுப்புரம் நல்லபடியா வச்சிருப்பாங்க. ஆனா அதிகமா வேலை வாங்கிடுவாங்க. நான் யாருமே கட்டிக்க போறேன். நான் ஒன்னியா கட்டிக்கிறேன். கட்டிக்கிட்டேன் அப்படியே கட்டாச்சு விடும். அப்படியே கடை சோகா பருப்பா பள்ளிவாட்டு வந்து பேசு. ஒன்னியாம கல்யாணம் பண்ணி சொல்றேன். கல்யாணம் பண்ணிட்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியும். என் கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் ஒத்திச்சு வாயலாம். இருக்கத்தை புடிங்கி விட்டுருவோம். போ எப்படின்னா எந்த மீது உனக்கு எது வன்மநாதனுடன் நடித்த பாத பூஜை சேவை தருவாய். ஆதிபாரா சத்தியான தாயே, ஆதிபாரா சத்திய
அதிபர சக்தி அனந்தாயே அம்மன் அதிபர சக்தி அனந்தாயே பல அண்டங்க கற்றவளும் அதிபர சக்தி அனந்தாயே அம்மா அதிபர சக்தி அனந்தாயே நீ அங்கே என்ன முறைக்கிற நாயே வல்லவாதிய கும்பனி தும்பன் நல்லவாயன் நன்மையை சிலை சூரனை கொன்ற நன்மையே திருமாலாயன் தேவர் மூவர் யாவரும் ஒன்றாக சேர்ந்து மாமர தேடுதே உண்மையே மக்களுக்கு ஒரு சக்தி 64 பீடம் அம்மா சக்தி 64 பீடம் உன் சன்னதி சமயம் பல வேடம் பத்திரகாளியமாரி முத்தையத்தின் பாவபாரம் தோட வருவாய் கலை வித்தையும் புத்தியும் ஞான நித்தமும் மரும் அருள புத்திர சம்பத்து தருவாய் புலவர்கள் போற்று சிவகாமி அம்மா புலவர்கள் போற்று சிவகாமி இதை போதனை செய்தவர் ராமசுவாமி புலவர்கள் போட்டு சிவகாமி அந்த புலவர்கள் போட்டு சிவகாமி இதை முதல்ல ராமசாமி நான் சென்றது போக 100 ஆண்டு நின்றது வரம் அருளை செலுத்தி செய்யம்மா கருணை தாதி எங்க போனாலும் அவன் தாதி வேதியில போட்டிருப்பான். அரசாங்கம் தாதி பாத்தியாடா ஒரு பொம்பளை தாதி வந்தா பாத்தியா ஏம்மா, யாருக்கு போட்டு படுப்பா அது வாங்குற மாதிரி அவன் வந்து பாரு. ஏம்மா, இப்பயே உனக்கு தூக்கி அடிக்குது யான் பிள்ளையால ஆம்பளை புள்ள கடு சித்தால காரம் குறையாது மரியாதை போட்டு கடாச்சி போடுவாங்க பாப்பா நீ வந்து பண்ட காலத்துல அவங்ககிட்ட வாய் கொடுக்காத. ஏன்னா அவெல்லாம் டீச்சர்கிட்ட படிக்கிறோம். டீச்சர் படிக்கிறான் ஆமா, டீச்சர் மட்டும் போடுறாங்களா பள்ளி வரைக்கும் வந்து கேட்க அடி அடி பொண்ண என்னாடி பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கிறா திருவண்ணாமலையில இருந்து இந்த மாடப்பட்டு வரைக்கும் நான் பார்த்தாலும் பார்த்தேன் இவ்வளவு மாரி அழகான ஒரு பொண்ணை இவ்வளவு அழுகு இவ்வளவு அழகுறா இவ அழுவு எடுத்துக்கிட்டு அழுவு போனா கூட அங்க யாரும் கட்டிக்கிட்டு அழுக மாட்டாங்க. போறோம் அந்த பையனுக்கு போறோம் போறாங்க ஏம்மா, 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 ஏம்மா. எங்க மாத்தா மெண்டு முழுகு, மெண்டு முழுகு. இன்னும் கொஞ்சம் லைட் ஆடி இலக்கியா இருக்கட்டும் நீ ஆத்திரம் அப்படியே அடக்கி பேசு. நீ ஆத்திரத்தை நீ அடிக்கு எங்கம்மா தாயே ஐயே, இவ தாலி மட்டும் விட்டு வச்சுக்கிறியே கேள்வி பண்ண நீ இவ்வளவு அழகா இருக்கிறிய எனக்கே போறாமையா இருக்குது ஏன் அம்மா அழகா இருக்கிறிய எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் தாலி விட்டு வச்சுக்கிறா பேசுறா பாரு. எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேளுமா கேளு ஆமா ஓ அம்மா அழகா இருக்கிறியா ஆமா நீ பொம்பளை அடிங்க ஓ நீ பொம்பளையா பொம்பளை இல்ல குதிரை காட்டேரி அதே உன்னை பார்த்து பயந்து ஓடுற மாசம் 27 night வரும்போது உருளை காட்டி 12 மணிக்கு. அப்படியே தானே. 27 night வரும்போது உருளை காட்டி 12 மணிக்கு. 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 27 night வரும்போது உருளை காட்டி 12 மணிக்கு.
என்னடா சொல்லிட்டு போற? குதிரை காட்டேரி அதாண்டி, அது உன்னை பார்த்து பயந்து ஓடும் அந்த குதிரை காட்டேரி. சரி பல்லு வலிக்கிட்டு வந்து பேசுவோம். நான் பல்லு வேற கதை அடிக்கிற உன்னை மாதிரி போனா பையா தத்து முடிச்சு சரி அந்த தொடர்பு காட்டியா நீ காட்டி சூத்து கை எடுத்து என்ன போய் சொல்றேன். பீடி வாயா ஜானி பாப்பா, இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். பிறந்து விட்டால் பொம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதாது. போதாது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆம்பளை. ஆமா அந்த 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்தை ஈடேற்றக்கூடியவள். ஆமா ஒரு குடும்பம் கௌரவமா இருக்கணும். ஆமா அப்படின்னு சொன்னா ஆ, ஒரு பெண் ஒரு பெண் ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், கற்போட இருக்கணும், கற்போட இருக்கணும். அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு ஆமா 4 குணம் அறிந்து வாழ வேண்டும். ஒரு பெண்ணாக பிறந்தார். ஆஹா வாண்ட எதனா இருக்குதா? ஓ வாண்ட எதனா இருக்குதா? கேட்டி பாப்பா, இந்த பூமியில பொண்ணா பிறந்தா ஆ அச்சம் மடம் ஞானம் என் பைப்பு ஆமா பைப்பு 4 பதிவு இருக்கணும். பைப்பு பைப்புன்னு சொல்லாத ஆசை பிளேட் போட அத்துருவோம் பைப்பை போ பைப்பா உலகத்துல ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா அடக்கடக்க இருக்க வேண்டும். அறிவாச்சாரம் இருக்க வேண்டும். அறிவோட ஞானத்தோட நடக்க வேண்டும். ஒரு பொம்பளை பிறந்து விட்டார். ஆமா புரியுதா? புரியுதா பையா? நல்லா அழகா நட, ஒழுக்கமான ஊரு. ஏமாப்பா சும்மா ஆம்பளை பசங்க கிட்ட போற நீ அங்கெல்லாம் போவாது. பசங்க கூட கத்துருட்டீங்க. வந்து இறங்கும்போது தான் அவனுக்கு பாதுகாப்பு. உனக்கு பாதுகாப்பு இருப்பான்னு நினைக்காத. 10 மாசம் தங்கறதுக்கு புள்ள குத்துருவான். சரி அம்மா இன்னைக்கு எதுக்கு நாளை எந்த சாமிக்கு? கங்கையம்மா சுவாமி கங்காதேவி. ஆமா கங்காதேவி ஒரு பெண். ஆமா தண்ணி. ஆமா கங்கை ஒரு பெண். ஒரு பெண். சாப்பிடமே சாப்பாடு அன்னதேவதை அது ஒரு பெண். ஆமா பணம் ஏற்றமே லட்சுமி. லட்சுமி அது ஒரு பெண். பெண். ஆகாயம் ஒரு பெண். ஒரு பெண். இந்த பூமி ஒரு பெண். ஆமா இல்லையா? ஆமா அழகா சொன்னார் வல்லூர். 1.5 வரி சொல்லிட்டான். எப்படி அம்மா? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. தலை. ஆமா இந்த பூமி இருக்குதே. ஆமா நல்லவனும் மெதிக்கிறான், கெட்டவனும் மெதிக்கிறான். கண்டிப்பா. அதனால அது என்ன சொல்லுதா? ஆமா இப்ப சொல்லாது. அப்போ அதெல்லாம் பொறுப்பவள் பூமாதேவி. பூமாதேவி இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கற்பு. கற்பு. ஆமா பெண்ணா பிறந்தா கற்போட வாழணும். உன்னை பார்த்தா கற்புடைய பெண்ணு மாதிரி தெரியல. ஏன் 10 புள்ள கட்சி பேர் இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் மேல கண்ணும் தோல் மேல துணி போட்டு லோன்னு அலைவாள் பாரு. ஆமா லங்கோடு கட்டின லாட கட்டின குதிரை நடக்குது. நான் கோவை சரலா எம்மா லட்சணமா ஒரு பொண்ணா இருக்கிற நானு. நீங்க தான் போட கட்டிக்கிற, நான் தான் போட கட்டிக்கிற, நீ தான் ஜாக்கெட் போடுற, நான் தான் ஜாக்கெட் போட்டுக்கிறேன், நீ தான் போட்டு வச்சுக்கிற, நான் தான் போட்டு வச்சுக்கிறேன், நீ தான் பூ வச்சுக்கிற, நான் தான் பூ வச்சுக்கிறேன். ஏன் என்ன பார்த்தா பொம்பளை தெரியல உனக்கு? நான் பொட்டு வச்சுக்கிறேன். ஆமா அழகா திலர்தான் வச்சுக்கிறேன். ஆமா நீ வச்சுக்கிற பொட்டு 4 மூல சிக்னல்ல ரெட் லைட் எரியுமா? ஆமா ஆமா பூ பொட்டு பார்த்தா லாரியா நிக்கும். ஏம்மா இது ஒரு அர்த்தம் இருக்குது. ஏம்மா எப்படி இந்த பொட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமையிடுதல், ஒரு மங்கைக்கு அழகு மஞ்சள் குங்குமிடுதல், ஒரு விதவிக்கு அழகு விபூதி இடுதல். விபூதிக்கு அழகு விபூதி ரைட் தான். ஒரு கட்டு கைத்தியானவன் அம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நாளைக்கு நீடித்திருப்பா. கட்டணம் ஆம்பியான். பொட்டு அகலமா வச்சா ரொம்ப நாள் நீடித்திருப்பான். கட்டணம் ஆம்பியான். ஏன் அந்த பொருளுக்கு அழகா சுருக்கி வச்சா? பொட்டை சுருக்கூடாது. ஏன் நம்ம எந்த அளவுக்கு பொட்டை சுருக்குறோமோ அந்த அளவுக்கு பாதிலே சுருங்கி போயிடுவோம். கட்டணம் ஆம்பியான். நீ ஞானமா தான் பேசுற. என்ன இவங்க எங்க தெரிய போகுது? லூசு பேர் கொண்டாடிக்கு போய் பூ போட்டு வாங்கி கொடுத்தா இதோட அருமை தெரிந்து குண்டு பையனுக்கு. யாரோ வேற யாரெல்லாம் பார்த்து பேசு. உலகத்துல நானும் எவ்வளவு தாய் குலத்தை பாத்துக்கிறேன். அண்டிட்டேன். ஆனா இந்த பாரு உலகத்துல எவ்வளவு பாத்துக்கிறேன். நான் இந்த பாரு ஒரே நாள் தவறாத நான் தான் வாங்கி கொடுக்குறேன். ஓ பொண்டாடிக்கு நீ தான் பொட்டு பூ வாங்கி கொடுக்குற. ஒரே நாள் தவறாத நாளைக்கும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவேன். இந்த நேரத்துல உன் பொண்டாடிக்கு அங்கேயும் வாங்கி கொடுக்குறானோ? ஐயோ தேவலமா கூட்டின அந்த பையனா? இல்ல இல்ல. ஆனா இந்த மாதிரி ஒரு ஜாடு மாதிரி பொண்ணு ஒண்ணு சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி மெத்து விட்டு உள்ள ரூம்ல தள்ளி பூட்டி சாவி நான் வச்சுக்கிறேன். நாளைக்கு போய் தந்தாதான் பொண்டாட்டி ரூம்ல இருந்து வெளியே வரணும். ஒரு பொண்டாட்டியா மெத்த வீட்டுல உள்ளார போட்டு பூட்டு போட்டு சாவி எட்டுனுட்டேன். ஆமா நாளைக்கு போய் தந்தாதான் வெளியே வருவான். அப்ப நான் பாத்துங்க. இப்ப பொண்டாட்டி யார்கிட்ட பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான். சந்தேக பிரிவி பூண்டு பையா ரைத்தப்பா ஏம்மா விநாயகர் தப்பு மாதிரி இருக்கு. சரி அம்மா சரி அப்ப அது இருக்கட்டும். ஒரு பொண்ணா பிறந்தா இந்த மாதிரி அழகா தாலி குளிச்சு சீபி இந்த குரால் போட்டு இப்படி பூ வைக்கணும். ஆமா இல்ல சடை பின்னி சடையில வைக்கலாம். ஆமா இப்படி மண்டமாலையா பூ வைப்பாங்க. இப்படி மண்டமாலையா பூ வைப்பாங்க. மண்டமாலையா பூ வச்சிருக்காங்கயா? ஏன் பாப்பா
ஓஹோ ஏன்டா வைக்கிறீங்க? ஏய் ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் பூ வாங்கி வருவாங்க, தலையை சீவாங்க, ஜடையை பின்னுவாங்க. நீ என்ன கொண்டை போட்டு கொண்டை மேல வச்சுக்கிற? ஓ இந்த மாதிரி வைக்கலாமா? வேற பூ வாங்கி கொண்டு மலக்க மாட்டேன். ஏன் கொண்டே பார்க்க முடியும். அங்க அம்மா நம்பி இருக்காங்க. பிச்சு பிடிச்சு விடு. பால்காரம் போடு. நீ பல்லு வலிக்க வந்து பேசிவிட்ட. அர்த்தம் போடு. ஆமா அறுத்து போடுற வேக வச்சு தின்னு. பள்ளி 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 நீ வாயம்மா. சரி அம்மா, சரி போனால் போகட்டும். போகட்டும். அவ்வளவுதான், காமெடி முடிஞ்சு போச்சு கதை. சபையை பார்த்தால் விதமாக வழக்கம். லட்சுமி கடாட்சம் சபை, மகாலட்சுமி கடாட்சம் பொருத்தி சபை. ஆமா கிழக்கு மருதூர். கிழக்கு மருதூர். ஆமா, ஆஹா. கிழக்கு மருதூர் நகரத்திலே இன்றிரவு எதற்காக நாடகம்? தெருக்கூத்து. அந்த கங்கையம்மன் சுவாமி திருவிழா முன்னிட்டு ஓரிரு நாடகம். அழகா அருமையா அமைதியா கூத்து. ஆமா, கங்காதேவனுடைய திருவிழா ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து சாக்கை வாத்து அது தேர் திருவிழா செய்து அம்பாலை ஆலயத்தில் அமர்த்தி விட்டார்கள். ஆமா, நம்மளுடைய பெருமையும் புகழும் பேச வேண்டும் என்பதற்காக இன்று ஓரிரவு ஆதிகால சைலன்ஸ் சைலன்ஸ். அண்ணா நான் பேசுறேன். அதுல கூட்டியா இல்லையா? இல்லையாம்மா. சரி அம்மா, அப்படி அந்த அம்மனுடைய பெருமையும் புகழும் பேச வேண்டும் என்பதற்காக இன்றிரவு கலைமாமணி என் சேகர நாடக ஆசிரியர் குழுவினரை கொண்டு வந்து ஓரிரவு நாடகத்தை வைத்து ஏன் சொன்னா ஆயக்கலைகள் 64. ஆயக்கலை 64. அதுல முதல் தெருக்கூத்து கலை தான். கண்டிப்பா முதல்ல தெருக்கூத்து. ஆமா, அடித்தளமே இதுதான். கண்பா கால பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த தெருக்கூத்தை வைத்து தெருக்கூத்தை ரசனையோடு கண்டுகளிக்கு வந்திருக்கக்கூடிய கண்டிப்பா. ஏன்னா தெருக்கூத்த வரப்படுத்தி யாரது பெருசு கிடையாது. இல்ல, அதை கேட்பதற்கும் ஞானம் வேண்டும். கண்டிப்பா தெருக்கூத்தை பார்க்கறதுக்கு ஞானம் தான் உட்காந்து பார்க்க முடியும். கண்டிப்பா இருக்கிறதுக்கு எல்லாமே ஞானம் உண்டு. இல்ல எனக்கு மூளையே இல்லைன்னு வச்சுக்க. மல்லுப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல அதை போல நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்கு வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் உங்களுக்கும் தாத்தியார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருடைய திருப்பாதத்திற்கும் கங்காதேவியுடைய திருப்பாதத்திற்கும் தாய் பாஞ்சாலி அவனுக்கும் இந்த அடியேன் சிறந்தாண்ட வணக்கம். உன்னுடைய விளக்கம் எப்படி அம்மா? கலைவாணி 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 சரஸ்வதி கலைவாணி சரஸ்வதி என்ற வழக்கம். எப்படி என்றால் சத்தியலோகத்தை ராஜபரிபாலம் செய்து வரக்கூடிய அயனாகிய பிரம்மதேவன் இருக்கின்றாரே, 4 சிரம் படைத்தவர். ஆமா, அப்பேற்பட்ட பிரம்மதேவனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி கலைவாணி சரஸ்வதி. ஆமா, ஆனால் கல்விக்கு அதிபதி என்று சொல்வார்கள் இல்லையா? அப்படி இருந்தாலும் என் பரியாணம் என்ன இருக்கின்றாரே, 4 வேதம். 4 வேதம் சொல்லு சொல்லுடா.
ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அதர்வண வேதம். எட்டாவதுல வந்துருச்சு. இந்த 4 வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் கொண்டு அவன் இறக்கும் வரையில் என்னென்ன பாவத்தை செய்தான், என்னென்ன புண்ணியத்தை செய்தான் அப்படி என்று பிரம்மதேவன் முன்புறமாக எழுதி பின்புறமாக எழுதி முன்புறமாக பார்த்து எறும்பு முதல் எருமகடா யானை வரை 8000 ஜீவராசிகளும் சிருஷ்டிப்பு செய்யக்கூடியவர். ஆமா, இந்த மக்களை எல்லாம் படிக்கக்கூடிய வேலை அவருக்கு. ஆனால் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை எல்லாம் படைக்கின்றாரே தவிர இந்த மக்களுடைய நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடிய இந்த கலைவாணி. ஓஹோ, நான் ஒரு பொம்பளை இல்லைன்னு சொன்னா ஆமா, உலகத்துல பேச்சே கிடையாது, கண்டிப்பா யாரும் பேச முடியாது, சப்தமே கிடையாது. ஆமா, அப்போ ஓசை ஒலித்த நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியவள். ஆமா, ஒரு குழந்தை இந்த பூமியில பிறந்த உடனே குழந்தையா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஜீவன் அம்மா கத்துமா, அதை போல அந்த ஓசையை தரக்கூடிய அந்த கலைவாணி அதை போல. ஆனா ஓசையை தருகின்றே தவிர உலகத்தில் இது அமர்ந்திருக்கின்றார்கள் பாமர மக்கள். எங்கள் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 300 நாள் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பாங்க. ஆமா, நான் அப்படி பிறக்க கிடையாது. தாய் வயிற்றிலே பிறக்காமல் பிறந்தவள். தாய் வயிற்றில பிறக்கலாம். இந்த உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குழந்தை பிறக்கும். ஆமா, தாய் வயிற்றில பிறகு அர்த்தம் எப்படி தாயிலாது எப்படின்னா பிறக்க முடியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும். இப்ப நீ நானும் சேர்ந்தா நீ புள்ள பெத்துக்குள்ள, நீ நானும் சேர்ந்தா புள்ளைய பெத்துக்க முடியும். நேரா கோரி மட்டும் தான் போக முடியும். ஏண்டா பண்ணி போய் பணமரம் ஏறுமா? யாரு பண்ணி, யாரு பணமரம்? நான் பணமரம் போல. ஓஹோ, நீ பொம்மை முட்டு பண்ணி போல. ஆமா, அந்த பணமரத்தை எமனராவன் தள்ள. ஓ, எமனராவன் தள்ள. அடுத்த வருஷத்துல தேர்வு ஆர்டர் பண்ணிக்காமா. அப்படி தாய் வயிற்றில பெருகலன்னு சொல்றீங்க. தாய் இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? ஆமா, நாங்கெல்லாம் தேவர்கள். அதனால வேண்டி ஆதியிலே இந்த உலகமானது ஒரு முட்டை வடிவம். முட்டை வடிவில பிறந்தது. ஆமா, ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு 12 வெடித்து மேற்பாதி ஆகாயம் கீழ்பாதி பூமி நடுவிலே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவிலே ஆதிபராசக்தி உட்படம். ஆமா, அந்த சராசரத்திற்கும் 32 சூலகாபாவத்தோடு அகோரமா நின்றது அந்த அம்மா. இந்த மக்களை படைக்க வேண்டும், இந்த உலகத்தை படைக்க வேண்டும், மரம் செடி புல் பூண்டு மாநில மக்களை படைக்க வேண்டும். அப்படி என்று அனைத்தையும் படைத்து இந்த மக்களுக்கு துதி சிருஷ்டிப்பு சம்காரம். ஆமா, படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 வேலை செய்ய வேண்டுமானால் 3 பேரை படைக்க வேண்டும். அப்படி என்று சிவன் பிரம்மா விஷ்ணு துதி சிருஷ்டிப்பு சம்காரம் இப்படி சொல்லக்கூடிய 3 தேவர்களை ஏற்படுத்தியது அந்த அம்மா. அவங்க அம்சத்தில் இருந்தே அந்த 3 தேவர்களுக்கும் கலைமகள் மலைமகள் பார்வதி லட்சுமி சரஸ்வதி இப்படி சொல்லக்கூடிய இந்த 3 தேவிமார்களையும் அந்த அம்மனுடைய அம்சத்திலே எங்களை படைத்தது. ஆமா, அப்போ அப்போ நம்ம பசங்க பாரு. அதை போல அந்த அம்மா உமா மகேஸ்வரி ஆதிபராசக்தி அந்த அம்மனுடைய அம்சத்தினால் மும்மூர்த்தி தேவர்களை ஏற்படுத்தி 3 தேவிமார்களை ஏற்படுத்தி கொடுத்தது. அது போகட்டும், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்துல எத்தனை பெண் தெய்வம் சொன்னேன். ஆனா அதுல அது இருக்கட்டும், சிறப்பான 3 பெண் தெய்வம் உண்டு. யாரு? வருந்த வருவாள் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டால் வருவாள் ஒருத்தி. இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர் இல்லைன்னு சொன்னா உலகத்தை ஒரு மனுஷன் வாழவே முடியாது. கண்டிப்பா. அவங்க யார் சொல்லியம்மா? வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி கலைவாணி. 4 மணிக்கு ஆச்சு மூஞ்ச கழுவிட்டு பொம்பளை பசங்க எந்த நேரத்துல வேணா படிக்கும். 12 பேர்ல படிக்கும். ஆமா, ஆம்பளை பசங்க எந்திரிக்குவானுங்களா? ஆச்செல்லாம் 8 இட்லி சாப்பிடுறானுங்க. 8 11 மணி 12 மணி வரைக்கும் வீடியோ பாக்குறது எல்லாம் பிரிபை சுருத்து பச்சா வர்ற அனிமி சுர்றான்றோம். அத பண்ணிக்கலாம். ஏய் வா அப்படி கேட்கறேன். அப்ப பண்ணிங்க நம்ம ஆட்டமாக்கு வந்து சொல்றான்றான். சொல்லல 100 ஆயிடுச்சு. அதுக்கு 100 ஆயிடுச்சு. அதை போல மும்மூர்த்தி அதாவது வருந்த வரக்கூடிய இந்த வாணி எந்த ஒரு பாடம் வரலையோ அதை விட்டுட்டு வர பாடத்துல 100 மார்க் எடுத்தா கூட ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் தான். கண்டிப்பா இங்கிலீஷ் தான் வர மாட்டேங்குது. எது வரலையோ வராத பாட எதுவோ அதை வருந்தி படித்தால் வருந்த வரக்கூடிய இந்த வாணி ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி
படிச்சு பாரு கண்டிப்பா வந்துரும். அப்படிதான் இப்ப பொம்பளை பசங்க 491 மார்க் எடுக்குங்க. ஆமா நானும் மார்க் எடுத்துக்கிறேமா ஏமாத்துறான் 235. ஆனா பிளஸ்ல நல்ல மார்க். இது நான் 2வது படிக்கும்போது 235 மார்க் எடுத்தேன். சரி அது போனால் போகட்டும். அம்மா அப்படி வருந்து வரக்கூடிய இந்த வாணி வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் லட்சுமி இருக்கிறாங்களே. ஆமா. ஐயோ பணத்தை தரக்கூடியது லட்சுமி தெய்வம் தானே. ஆமா. அந்த லட்சுமி நம்ம நல்லா கூப்பிட்டாங்க நம்ம காசு பணம் சேரும். அவ லட்சுமி சாலையை தங்கத்திலே செஞ்சு டெய்லி சாமி கும்பிட்டா பணம் சேருமா? எப்படி வருவா? வராது. எப்படி சேரும்? சேராது. வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்க வேண்டும். அந்த அம்மாவுக்கு எங்க இஷ்டம் இருக்குதோ அந்த வீட்டுல தான் லட்சுமி இருப்பா. கண்டிப்பா. 10 ரூபாய் சம்பாதிச்சு வந்து கொடுத்தா அது ஒரு 100 ரூபாய் மாறும். கண்டிப்பா. அப்ப எந்த வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கும்? நீ எப்ப சாணி போடுவ? எனக்கு எப்போ வருமா அப்பதான் என் ஜாடி நான் போடுவேன். உன் ஜாடி போட்டுக்கிட்டே இருந்தா குடும்பம் போயிட்டே இருக்கும். நீ ஒண்ணு சாணி போட சொல்ல. காலையில ஏஞ்ச உடனே வாசல்ல சாணம் தெளிப்பாங்க பெண்கள். ஆமா. அது நீ எப்ப சாணம் தெளிப்ப? காலையில 5 மணிக்கு ஏஞ்சிருப்பேன். 5 மணிக்கு ஏஞ்சிருவாங்க பொம்பளை. கண்டல் பண்ண 4 இருந்து 4:30க்குள்ள ஏஞ்சி சாணி தெளிச்சிடணும். அதான் வரக்கூடிய 5 மணிக்கு ஏஞ்சிருந்தா 4:30 மணிக்கு ஏஞ்சிருப்பேன். ஏம்மா நான் ஏஞ்சிறதுக்குள்ள என் வீட்டுக்காரர் ஏஞ்சிட்டா தப்பிச்சான். நான் ஏஞ்சிருக்கு அப்புறம் என் வீட்டுக்காரர் படுத்துதானா ஒரே ஓததான் நாடி கீசு வந்தா படுத்து தூங்குறேன் அப்படின்னு. ஆமா ஏம்மா 4:30 மணிக்கு ஏஞ்சியா சாணி எட்டு வந்து ஒரு குண்டான கரைச்சியா எல்லாம் ஜக்கில எடுத்து வாரி காட்டா சொல்லி அப்படி காசனா லட்சுமி போயிடும். போ சொல்றாங்க. ஒரு சுமங்கலி பெண் 4:30 மணில ஏஞ்சி மாங்கலி தொட்டு கும்பிட்டு கணவன் கால தொட்டு கும்பிட்டு எப்பயுமே அந்த காலத்துல தான் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிடணும். இந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. அப்படியா? அதான் சொன்ன பாரு. நான் ஏஞ்சிட்டு முன்னாடி என் வீட்டுக்காரர் ஏஞ்சா தப்பிச்சான். நான் ஏஞ்சி என் வீட்டுக்கார பார்த்து படுத்துந்தானா ஒரே ஓததான். வேலைக்கு போனா வியாபாரம் ஓஹோன்னு போவோம். ஆமா ஏமா யாரும் அவங்க பள்ளி பள்ளிதான். ஆமா ஏமா இல்ல சரியம்மா. அப்படி சாணம் இருக்குது. அந்த சாணத்தை எடுத்துன்னு வந்து ஒரு பாத்திரத்துல கரைச்சி சனிமூலைக்கு போயிடணும். ஆமா. சனிமூலையில போயிட்டு அப்படியே வா. ஆமா சரி நான் பேசுறேன். ஏன்னா அஷ்டலட்சுமியில சாணத்துல மிக சிறப்பான லட்சுமி இருக்கிறாங்க. அதை போல வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டால் லட்சுமி. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் மூதேவி. ஆமா. ஒரு மனுஷனுக்கு 12 மணி நேரம் தூக்கம். 12 மணி நேரம் வேலை செய்யணும். கண்டிப்பா. 24 மணி நேரம் தூக்கம் என்ன பண்ணுவேன்? 30 நாள் தூங்குது. அது போனால் போகட்டும். எம்மா கல்விக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கலைவாணிக்கு அழகான ஒரு பட்டு பேர் காமெடி பண்ண சிரிக்கணும். அப்புறம் கம்னாயிடும். எம்மா கல்விக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கலைவாணி அம்மனுக்கு ஒரு பொண்ணாட்டிக்கு சண்டை போட்டுக்கலாம். அடி போட்டு தட்டுவாங்க. யாரு தட்டுவாங்க முண்டா? தட்டுவாடி பண்ண அப்படின்னு பொம்னாட்டிக்கு சண்டையில சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்படி தட்டுவாணி என்று திட்டினால் கோபம் வரப்படாது. அது இந்த கலைவாணியை சாரும். அது எப்படி அம்மா? ஆமா சொல்லு. ஒரு தடாகம் என்று சொல்லக்கூடிய குளக்கரைக்கு சென்றால் ஒரு தாமரை பூ பூத்திருக்கும். கண்டிப்பா தாமரை மலர் பூத்திருக்குமே. ஆமா. அது எந்த வடிவில் பூத்திருக்கும்? உள்ளார குழந்தை விளையாடுதா? அது தட்டுபால் விருந்திருக்கும்.
தட்டு போல் விரிந்திருக்கக்கூடிய தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடியவள் இந்த வாணி. அப்ப தட்டு பிளஸ் வாணி சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தட்டு வாணி என்று பெயர் மாறியது. கண்டிப்பா. எங்க அம்மா உமா மகேஸ்வரி இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு வாயாடி வாயாடி வாயாடின்னு பேரு. வாயாடி. அவங்க வாயாடி கிடையாது, ஈஸ்வரனோடு எந்த நேரம் வாதாடக்கூடியவங்க. வாதாடி 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 வாயாடி வாயாடி அப்படி அவங்களுக்கு பேர் மாறியது. எங்க மாமியாங்கிறாங்க லட்சுமி. லட்சுமி அவங்களுக்கு அடி குடிசக்கார பொண்ண. யாரு குடிச்சாரு கேக்குறா? என்ன வயிற்று கரெக்டுதா? தெரியலையா? அதே போல லட்சுமி அம்மனுக்கு குடிசைக்காரின் பேர். குடிசைக்காரி. குடிசைக்காரினா கோவம் வரக்கூடாது. ஒரு குடிசைக்கு அரசி. ஆமா நான் சொன்னேன். ஒரு லட்சுமி போய் ஒரு பாழடைஞ்ச வீடா இருக்கலாம், கண்டிப்பா குடிசையா இருக்கலாம். அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சி இருந்ததுன்னா அந்த அம்மா லட்சுமி போய் காலை வச்சாங்கன்னா உடனே அது மாதிரி மெத்து வீடு ஆயிடும், மாளிகையா மாறும். ஆமா அந்த குடிசைக்கு அரசி, குடிசைக்கரசி, குடிசைக்கரசி, குடிசைக்காரி. குடிசைக்காரி. ஆமா அப்படின்னு பெயர் மாறியது. ஆமா அது போனால் போகட்டும். இன்றைய தினம் சபையிடமாக வந்த நோக்கம் என்னவென்றால் சொல்லியம்மா, ஒரு நாளைக்கு வயிற்று பெரட்டிலே இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை உயிரினங்கள் பிறக்கின்றது, எத்தனை உயிரினம் இறக்கின்றது இந்த உலகத்தில். எத்தனை குழந்தை பிறந்துச்சு இன்னைக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு. ஆமா எங்களுக்கு தெரியும். எப்படி நாங்க தேவர்கள். எத்தனை உயிரினம் இன்று பிறந்தது, எத்தனை உயிரினம் இறந்தது. அப்ப பிறப்பு இறப்பு கணக்கறிந்து இந்த மக்களை படைக்கக்கூடிய வேலை எங்களுக்கு. ஓஹோ இன்னைக்கு பிறப்பு இறப்பு கணக்கு எடுக்கணும். அதனால பதியான மன்னவர் விரும்பி உத்தரவு அறிக்கை சிரிச்சுமா பையா என்ன பையா எதுல வைக்கணும்? இதுல வையா வைக்க தடுமே இல்லையா? இப்படி வைக்க கந்தல போடா பையா. மகாராஜா என்னப்பா நீ உக்கால போ. வாங்கய்யா பருப்பு. மகாபிரபு பருப்பு அவர்கிட்ட காட்டாத, மத்து போட்டு கட்டிட்டு வர்றி. அவர் மத்துல எங்க வீட்டுக்கு போய் மழை வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். ஆமா மண்ணா 2 பேர் என்ன பண்ணீங்க? தப்பா நினைக்காத. 2 பேர் என்ன பண்ணீங்க? 2 பேர் என்ன பண்ணுமா? 2 பேர் உள்ள என்ன பண்ணீங்க? மாவாட்டினா. ஆமா என்ன தப்பா நினைக்காத. அந்த கன்றவளை எப்ப நான் ஏற கட்டிட்டேன் நீ இருந்து. அம்மா காசு பாது. ஆமா அம்மா. ஓஹோ மஞ்சளா இந்த சத்தியலோகத்தையாவோ என் மனதிலே ஒரு கருத்து. எங்க வீட்டுக்காரர் என்ன வர சொல்லிக்கிறாரு இல்லையா? ஆமா உனக்காக போறேன். என்னக்காக போறா? என்ன குடிச்சிருக்கா? புள்ளாங்கோட்டி மாதிரி வராம
போடா என்ன டேய் போடா அது குப்பா ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல அவன் ஒன்ன கூப்பிட்டு நான் என்ன கேட்கறது அவனை கேட்கலாமா டேய் அவனை கேட்கக்கூடாதா அவன் துக்குடா பையன் நல்லா தெரியும் அவன் அரசாங்க மந்திரி மந்திரியா இருந்தா ஏங்க அம்மா கிட்ட அரசாங்கத்துல நாங்க தான் வேலை செய்யறோம் அப்ப நம்மளை கூட தான் அம்மா கேட்பாங்க அரசாங்கத்துல பெண்ணும் எடுக்கக்கூடிய வேலைன்னு போயிடுறீங்க ஆமா நீங்க இல்லாத நேரம் உங்களை விட அவன் நல்ல வேலை செய்யறான் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யறாங்க அரசாங்க வேலை ஆனா என்ன கரெக்டா 10:30 மணிக்கு ஆரம்பிச்சோம் 10 மணிக்கு 10 மணிக்கு மளிகை சாமான் எடுத்து மளிகை ஜாமான் வந்தது அதை எடுத்து எந்தெந்த இடத்துல எந்த பொருள் வைக்கணும் சாமான் வச்சா ஆமா அதெல்லாம் எடுத்து அடிக்கணுமா அப்படி இடம் பார்த்து நறுக்கு நறுக்குன்னு வைப்பான் சொன்னேன் இடம் பார்த்து என்ன இடம் பெரிய பாத்திரத்தை எங்க வச்சுக்கிது சின்ன பாத்திரம் ஆமா எந்தெந்த பாத்திரம் எந்த இடத்துல வைப்பது ஏங்க அப்படியே ஏடுறானா எடுப்பான் வாய்டான் நறுக்குன்னு வைப்பான் என்ன அது அதேதான் என்ன அதேதான் ஏமா சம்பளம் கொஞ்சம் ஏற்றி போடுறியா நான் உனக்கு சம்பளம் ஆமா 1800 ரூபா ஆமா இன்னொரு 200 2000 ரூபாய் கொடுத்துருங்க எதுக்கு ஏன்னா என் வேலை அம்மாவுக்கு பிடிச்சு போச்சு ஆமாங்க ஆமாங்க நான் அது பண்ண அது சொல்லிட்டு போற மகன் என்ன பண்ணு நான் அது பண்ண எனக்கு தெரியாதா அது வேலை செய்யறாங்க நீ நான் வேலை செய்யலாமா நல்ல வேலை செஞ்சா கூட சொல்லுமே பதில் வெல்லுமே கட்டதாகி வஞ்சியால இட்டு வர சொன்னது என்னன்னாதா அரண்மனையிலே இருந்து என்னை அரசாங்கத்திற்கு வரும்படிய உத்தரவு என்ன சமாச்சாரம் கலைவாணி இறப்பு பிறப்பு கணக்கெடுக்க வேண்டிய வேலை அல்லவா ஆமாங்க ஐயா இறப்பு சாம்பலாபுரி வேந்தன் எமதன் மண்டலத்தில் அவரை இறப்பு கணக்கு அபால் இடத்தில் இருக்கும் ஆமா நமக்கு என்ன வேலை அடைக்கக்கூடிய வேலை ஆமா நான் பிண்டம் பிடிக்கக்கூடிய கத்திமை ஆண்டாள் ஆமா இன்றைக்கு எத்தனை ஜீவன் உயிர் துறக்கிறதோ ஆமா அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ணை பிடிக்கணும் கண்டிப்பா ஆனா பெண்ணை பிடிச்சுட்டா நான் பேர் செல்ல ஆமா நாவிலே நின்று வாசப்படுத்தக்கூடியவள் கலைவாணி நமக்கு அதான வேலை அதனால் இன்றைக்கு சட்டலோகத்துக்கு அமர்ந்து இறப்பு சிறப்பு கணக்கெடுக்க வேண்டும் அதனால் தான் உன்னை வரவழைச்சேன் சந்தோஷம் ஆகட்டும் ஆசை என்பெல்லாம் கொள்ளை கொண்டாரா என்னை பாரு ராசா சரஸ்வதி சதிமதிமா இருக்க அந்த நேரத்தில் தட்சகாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தட்சக பெருமான் தட்சக பெருமான் தற்பார் அன்னவரால் கதை தொடரும் கண்டிப்பா
வழிபாடு